கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அன்போட பாட்டி வெண்ணிலா பேச்சை கேட்டு வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அன்புக்கிட்ட ரொம்ப கோவமாக பேசினதால அன்பு இனி இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. அன்போட அம்மா அன்புக்கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் அன்பு இனி யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன், என்னுடைய திறமையை புரிஞ்சுக்காம இங்கே பாட்டி இப்படி பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு இப்படிலாம் யோசித்து ஒரு முடிவெடுக்கிறாரு. இங்கே வெண்ணிலா என்ன பாட்டி, நான் இந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எதுக்காக அன்புக்கிட்ட இவ்வளோ கோபமாக பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்படிலாம் நடக்கும்னு வெண்ணிலா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ நம்ம கம்பெனிக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் எவ்வளவோ உதவி செய்கிற, அதெல்லாம் அன்பு புரிஞ்சிக்கவே வேண்டாமா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இருக்கட்டும் பாட்டி, என்ன இருந்தாலும் அன்பு நம்ம கம்பெனிக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு, எவ்வளவோ தன்னுடைய திறமையால் வேலை செஞ்சுருக்காரு, எனக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு நீங்கள் அன்புவை புரிஞ்சிக்காமல் பேசிட்டீங்க பாட்டி. அதனால தான் அன்பு ரொம்ப கோவமாக இங்கேருந்து கிளம்பிட்டாரு. எப்படி மறுபடியும் அன்புவை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுன்னு தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அன்போட அம்மா ரொம்ப கோவமாக இங்கே வெண்ணிலா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அதான் அன்பு உன்கிட்ட பேசவே வேண்டான்னு அன்பு தன்னுடைய வேலையை தான் பார்த்துட்டு இருந்தான். ஆனால் நீ தான் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருக்க. அத்தை, நீங்கள் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என் பையன் அன்பு பேச்சை கேட்காம அன்பு சொன்னதை புரிஞ்சுக்காம நீங்கள் பேசின பேச்சால தான் அன்பு ரொம்ப பாவம் இப்படிலாம் இங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ என் பையன் எங்கே போவான், எங்கே தங்குவான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த வெண்ணிலாவால் தான் நமக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சேன். இதுக்காக தான் வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான்னு நான் யோசித்த மாதிரியே நீங்களும் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என் பையன் அன்புவை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசிட்டீங்க. பாவம் அன்பு, நீங்கள் பேசின பேச்சால் அன்பு எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பான். ஆனால் நீங்கள் யாரையும் புரிஞ்சுக்காம வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணதால தான் என் பையன் அன்பு இங்கேருந்து கிளம்பிட்டான். வெண்ணிலா, நீ நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு பேசும்போது, இல்லை அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. அன்புக்கு உதவி செய்யணும், பாட்டியோட கம்பெனிக்கு நான் உதவி செய்யணுன்றதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். மறுபடியும் என்னால் பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பேசுகிறாங்க. உடனே மறுபடியும் பாட்டி வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அன்போட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக எல்லாரும் வெண்ணிலா தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறீங்க? நான் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணது அன்புக்கு பிடிக்கலன்னா நான் என்ன செய்ய முடியும்? இத்தனை நாள் இத்தனை வருஷமாக இந்த கம்பெனியை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், இப்படி ஒரு பிரச்சனை வந்ததே இல்லை. அன்பு என் பேச்சை கேட்காம பிஸ்னஸை சரியாக செய்யாமல் இருந்ததால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் வெண்ணிலா தான் நமக்கு நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. இதை உங்கள் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கம்பெனியோட ஓனராக இருக்கிறது நான் தானே. அதனால் என்னால் மட்டும்தான் வெண்ணிலா செஞ்ச உதவியை புரிஞ்சுக்க முடியும். அதனால் யாருமே வெண்ணிலா கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் அன்பு கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஆனால் இங்கே அன்பு எவ்வளவோ இந்த கம்பெனிக்காக நிறைய வேலை செஞ்சுருக்காரு, எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அன்போட பாட்டி இப்படிலாம் பேசிட்டாங்களே அப்படின்னு அன்போட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க அன்போட அம்மா. ஆனால் வெண்ணிலா யோசிக்கிறாங்க, என்ன இந்த அன்பு இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு நினச்சேன், அன்போட மனசை மாற்றணும்னு நினச்சேன். ஆனால் அன்பு இப்படி என் மேலே உள்ள கோவத்தில் இங்கேருந்து கிளம்பி போவாருன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி வெண்ணிலா யோசிக்கிறாங்க. இங்கே பாட்டி அன்பு மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இங்கே கண்மணி ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட, சித்திக்கிட்ட, சித்தப்பா கிட்ட அவங்க ஃப்ரெண்டை பார்த்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு நம்ம பிரியாணி கடைக்கு வேற வந்திருந்தாங்க, உங்களுக்கு தான் தெரியும்லம்மா, நீங்கள் செஞ்சு கொடுக்குற இடியாப்பம் என் ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. ஜீவா என்ன பார்க்குறதுக்காக பிரியாணி கடைக்கு வேற வந்திருந்தாரு. பிரியாணியை சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருக்குன்னு பாராட்டி பேசினாருமா. ஜீவா இப்போ ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? ஜீவா தம்பியை நம்ம வீட்டுக்கு வர வச்சிருக்கலாம்ல. ஜீவா தம்பியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணியோட அம்மா. நாளைக்கே ஜீவா உங்களை பார்க்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லிட்டு போயிருக்காருமா. அதனால் நீங்கள் ஜீவா கிட்ட கண்டிப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லைம்மா, ஜீவா தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் நானும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இருந்தாரு, இப்போ அந்த பொறுப்பான வேலையை ஜீவா தாம்மா பார்த்துக்கிறான். ஆனால் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் இப்போ நானும் உதவி செய்யணும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஜீவா சொன்னதுக்கப்புறமா என்ன பேசுறது, என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் இருந்தேன். அம்மா என்னம்மா செய்கிறதுன்னு கேட்கும்போது, ஜீவா உனக்கு நல்ல ஃப்ரெண்டு,
ஜீவாக்கு நீ உதவி செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டிதானே அப்படின்னு சொல்லும்போது, அக்கா இல்லைக்கா, கண்மணிக்கு ஏற்கனவே பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு. அப்புறம் இங்கே வந்து இடியாப்ப கடையை பார்க்கணும், பிரியாணி கடையை கவனிக்கணும்னு இப்போ கண்மணிக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அதான் கண்மணி யோசிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு ஜீவா வந்து பேசட்டும், அதுக்கப்புறமா யோசிச்சு நானே ஒரு நல்ல முடிவாக எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் கண்மணி, உன் மேலே எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணியோட அம்மா. இங்கே ஜீவா கண்மணியோட வீட்டுக்கு வராங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு கண்மணி கிட்ட இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் கண்மணி வந்து உதவி செய்யணும், இந்த வேலையை பற்றி கண்மணி கிட்ட நான் கண்டிப்பாக பேசணும்னு சொல்லிட்டு கண்மணி வீட்டுக்கு கண்மணியை பார்க்கறதுக்காக வராங்க. ஜீவாவை பார்த்த உடனே கண்மணியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எத்தனை நாள் கழிச்சு ஜீவா உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் செஞ்சு கொடுக்குற இடியாப்பத்தை என்னால் மறக்கவே முடியாது. சொல்லப்போனால் கண்மணியை பார்த்த உடனே உங்களை பற்றி தான் நான் நிறைய கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போவே நானும் இடியாப்பத்தை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் எப்பயும் போல் இந்த இடியாப்பத்தை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க கண்மணியோட அம்மா. உடனே ஜீவா வந்து இடியாப்பத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு, அப்போ வந்து எப்படி செஞ்சு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இப்போவும் இடியாப்பம் ரொம்பவே ருசியாக இருக்குது. சொல்லப்போனால் இப்போ உங்களை விட கண்மணி இடியாப்பம் ரொம்ப நல்லா செய்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், கண்மணி செய்கிற இடியாப்பம் எல்லாருக்கும் பிடிக்கும், அதான் கண்மணி இடியாப்ப கடை ஆரம்பிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ தேன்மொழி பிரியாணி செஞ்சு கொடுக்கறதுனால பிரியாணி கடையவும் பார்த்துக்கிறாங்க. பெரிய கம்பெனிக்கு இடியாப்ப ஆர்டர் வேறு எடுத்து செஞ்சிட்ருக்கா. சொல்லப்போனால் கண்மணி தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு எவ்வளோ வேலை வந்தாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொரு வேலையவும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறான்னு சொல்லும்போது, கண்மணி தன்னுடைய திறமையால் இவ்வளோ வேலை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, கண்மணிக்கிட்ட உதவி கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஜீவா என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை, என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீயும் எனக்காக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பிஸ்னஸ் பார்ட்னராக என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற வேலையை பார்த்துக்கணும், நிறைய சாப்பாடு ஆர்டர் வேற கிடைக்குது, அதனால் எனக்கு நிறைய வேலை இருக்கும், பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கும்போது எனக்கு நிறைய வேலை இருக்கும். அப்படி இருக்கும்போது உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற வேலையை எப்படி நான் கவனமாக பார்த்துக்க முடியும்? என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையை கொடுக்குறேன்னு நீ சொல்கிற ஜீவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் பிஸ்னஸ் பார்ட்னராக இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல கண்மணி, நீ யோசிக்கிறது சரிதான் அப்படின்னு உடனே ஜீவா வந்து நான் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, ஜீவா தம்பி நீங்கள் கவலைப்படாதீங்க, என் பொண்ணு கண்மணி கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ வேணாலும் உதவி செய்வா. கண்மணி என்ன நீ யோசிக்கிற? ஜீவா தம்பி உன் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த பொறுப்பான வேலையை கொடுக்கலான்னு வந்திருக்காங்கன்னா எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிற? இந்த வேலையை உன்னால் சரியாக செய்ய முடியும்னு எனக்கே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணியோட அம்மா. அப்படியாம்மா, நீங்கள் சொன்னதுக்கப்புறமா கண்டிப்பாக ஜீவாவுக்கு உதவி செய்யலான்னு நானும் முடிவெடுத்துட்டேன்னு சொன்னதை கேட்டு கண்மணியோட ஃப்ரெண்டு ஜீவா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்மணி, அப்போ நாளைக்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வரணும், நீ தான் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து இன்னும் வந்து பொறுப்பான வேலையெல்லாம் நான் வந்து எப்படி செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சாப்பாடு ஆர்டர்லாம் யாருக்காக கொடுக்கணும்னு நீ தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நாளைக்கு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு ஜீவா ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, பரவாயில்லையே கண்மணி, இப்போ நீ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக வேற இருக்க, கண்டிப்பாக இந்த வேலையை நீ சரியாக செய்வேன்னு நான் வந்து உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேன்மொழி, நீ எனக்கு உதவி செய்கிறதால தான் இந்த வேலை எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க இங்கே வந்து கண்மணி. அங்கே கண்மணி எப்பயும் போல் ரெஸ்டாரண்ட்டுக்காக வராங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வேலையெல்லாம் கவனிக்கிறாங்க. இங்கே ஜீவா சொல்கிறாங்க, இத்தனை வருஷமாக இந்த ரெஸ்டாரண்ட்டை சரியாக கவனிக்காமல் பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டேன், ஆனால் இனி அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கண்மணி உன்கிட்ட வந்து உதவி கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாத, என்ன வேலை செய்யணும்னு மட்டும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ தான் இடியாப்பம் ரொம்ப நல்லா செய்வல்ல, நீ சமைச்சு கொடுக்குற இடியாப்பத்தை இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர் எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரியே உங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நான் வந்து இடியாப்பம் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கண்மணி தனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. கண்மணியோட ஃப்ரெண்டு ஜீவா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் ஜீவா வந்து யாருக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறதுக்காக பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இங்கே அன்பு வந்து கண்மணியோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. சார்,
நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னை நம்பி இந்த பெரிய ஆர்டரை கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு, ஏற்கனவே உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஏற்கனவே உங்கள் கம்பெனியில் பெரிய பெரிய ஆர்டர் கொடுத்த எல்லாரும் இனி ஆர்டர் தரமாட்டோன்னு வர சொல்லியிருக்காங்க. எதுக்காக இப்படிலாம் சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த சாப்பாடு ஆர்டரை எடுத்து செய்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் யோசித்து தான் ஒரு நல்ல முடிவாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், நான் இப்போ வந்து தனியாகவே பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். என்னை நம்பி நீங்கள் பெரிய ஆர்டரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அன்பு, இந்த ரெஸ்டாரண்ட்டில் இப்போ நான் மட்டும் பொறுப்பாக வேலையெல்லாம் பார்க்கல. இங்கே பிஸ்னஸ் பார்ட்னரும் இருக்காங்க. அவங்கக்கிட்டேயும் நான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சார், நீங்கள் கேட்டு பாருங்களேன். எனக்கு இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைச்சா ரொம்ப உதவியாக இருக்கும். என் வேலையை ரொம்ப நேர்மையாக உண்மையாக நான் செஞ்சு கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அன்பு, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை நம்பி இந்த சாப்பாடு ஆர்டரை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் சார். இந்த வேலையை நான் சரியாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே அன்பு அங்கேருந்து கிளம்புன உடனே இங்கே வந்து ஜீவா கிட்ட பேசுறதுக்காக இங்கே கண்மணி வராங்க. ஜீவா, நீங்கள் சொன்ன மாதிரியே என்னுடைய எல்லா வேலையும் சரியாக செஞ்சுட்டேன். இங்கே வர கஸ்டமர் எல்லாரும் இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு உங்களை பாராட்டி பேச போகிறாங்கன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் கண்மணி, உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இப்போ தான் வந்து சாப்பாடு ஆர்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, அப்படியா, இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னென்ன செய்யணும்னு நீயும் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டல. இப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு ஆர்டரை கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, யாருக்கு இந்த பெரிய ஆர்டரை கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க கண்மணி. இப்போ தான் அன்புக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனை நடத்தின அன்புக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன, அன்புக்கு இவ்வளோ பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். இங்கே அன்பு வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், என்னை நம்பி இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுங்கன்னு என்கிட்ட வந்து பேசியிருக்காரு. ஆனால் கண்மணி, நீயும் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்க. அதனால் உன்கிட்ட கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதனால் நீ என்ன சொல்கிறியோ அதை தான் நான் செய்ய போகிறேன். என்ன கண்மணி, என்ன சொல்கிற? அன்புக்கு இந்த பெரிய ஆர்டரை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. அன்பு தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக பாட்டியும் வெண்ணிலாவும் அன்புக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே பிஸ்னஸில் பிரச்சனை வந்தால் அன்பு தான் காரணம்னு அன்பை புரிஞ்சிக்காம இங்கே பாட்டியும் அன்போட அப்பாவும் அன்பை ரொம்பவே ஏளனமாக பேசுவாங்க. அதனால தான் அன்பு வந்து இந்த பெரிய ஆர்டர் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறாரு. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அன்பு யோசிச்சிருக்காருன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அன்பு என்னை புரிஞ்சுக்கல, ஆனால் அன்புக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யணும்னு கண்டிப்பாக யோசிப்பேன். அன்புக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த பெரிய ஆர்டர் அன்புக்கு கிடைக்கணும்னு நினைக்கல. அன்பு தன்னுடைய திறமையால் முன்னேறணும். கண்டிப்பாக வந்து தன்னுடைய திறமையால் அன்பு வந்து இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்யணும். அன்புக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கணும். அப்போ தான் அன்போட பாட்டி அன்புவை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கண்மணி வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. உடனே ஜீவா வந்து, என்ன கண்மணி, அன்புக்கு இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் நீ என்ன இவ்வளோ நேரம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அன்புக்கு இந்த சாப்பாடு ஆர்டரை நீ கொடுக்கலாம் ஜீவா. அன்பை பற்றி எனக்கும் தெரியும். அன்புக்கு நிறைய திறமை இருக்குது. தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக கவனமாக பார்த்துப்பாரு. அதனால் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பாடு ஆர்டரை யாருக்கு கொடுக்கணும்னு நீ யோசிக்கவே வேண்டாம். அன்பு தன்னுடைய திறமையால் கண்டிப்பாக தன்னுடைய வேலையை ரொம்ப நல்லபடியாக செய்வார். நீயும் அன்புக்கு இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுக்கலாம் அப்படின்னு கண்மணி சொன்னதுக்கப்புறமா, அப்போ அன்பை நாளைக்கு வர வச்சு நானே பேசிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கண்மணி பேசுகிறாங்க. ஜீவா, நீ சொன்ன மாதிரியே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அங்கேருந்து கிளம்புறாங்க. பரவாயில்ல, கண்மணி வந்து என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். கண்மணி பேச்சை கேட்டு அன்புக்கு இந்த சாப்பாடு ஆர்டரை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். என்னுடைய ஃப்ரெண்டு கண்மணி தான் இந்த ஆர்டரை உங்களுக்காக தர சொன்னாங்கன்னு அன்புக்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அன்பு தன்னுடைய திறமையால் தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக பார்த்துப்பாருன்னு இங்கே கண்மணி அன்பு ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்கல்ல, இதெல்லாம் கண்டிப்பாக அன்புக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி அன்போட மனைவின்னு தெரியாமல் தன்னுடைய ஃப்ரெண்டு கண்மணியை எல்லார்கிட்டேயும் பாராட்டி பேசணுன்றதுக்காக ஜீவா வந்து இப்படிலாம் யோசிக்கிறாரு. அடுத்த நாள் இங்கே வந்து ஜீவா வந்து அன்புக்கு ஃபோன் பண்ணுறாரு.
நீங்கள் எப்பயும் போல் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும்னு சொல்லும்போது, உடனே வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை வந்து அன்பு பார்க்குறாரு. இங்கே அன்புகிட்ட வந்து சொல்கிறாரு ஜீவா, நீங்கள் கேட்ட மாதிரியே எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு இனி நீங்கள் தான் சாப்பாடு ஆர்டரை எடுத்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாக தான் சொல்கிறீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனா, என்ன முடிவெடுக்குன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து உங்கள பத்தி சொன்னேன். என் ஃப்ரெண்டு கண்மணி தான் நீங்க இந்த ஆர்டர நல்லா செஞ்சு குடுப்பீங்கன்னு உங்க மேல உள்ள நம்பிக்கையில, இந்த ஆர்டர அன்புக்கு நீங்க குடுக்கலான்னு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினது என்னுடைய ஃப்ரெண்டு கண்மணி தான். அவங்க தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிசினஸ் பார்ட்னரா இருக்காங்க அப்படின்னு ஜீவா சொன்னத கேட்டு பேரதிர்ச்சியோட இருக்காரு அன்பு. என்ன சொல்றீங்க? கண்மணியா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. கண்மணி என்னுடைய ஃப்ரெண்டு தான். நான் தான் கண்மணி கிட்ட உதவி கேட்டேன். கண்மணி எனக்கு உதவி செய்ய தான் இந்த ரெஸ்டாரண்ட்ல பிசினஸ் பார்ட்னரா வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல உள்ள எல்லா வேலையும் பொறுப்பா பார்த்துக்கிறது கண்மணி தான். கண்மணி என்னுடைய ஃப்ரெண்டு தான். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது கண்மணி தான். இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கணும்னு என்கிட்ட பேசினதும் கண்மணி தான். அப்படின்னு கண்மணிய விட்டு குடுக்காம ஜீவா ரொம்ப பெருமையா பாராட்டி பேசுறாரு. உடனே கண்மணியால தான் இந்த சாப்பாடு ஆர்டர் எனக்கு கிடைச்சிருக்கா? அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு அன்பு. கண்மணி வந்து இந்த ஆர்டர அன்புக்கு தரவே வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா, என் மேல உள்ள அக்கறையில என்ன புரிஞ்சுகிட்டு, அ என்னுடைய நிலைமைய தெரிஞ்சுகிட்டு, எனக்கு உதவி செய்யணும்னு கண்மணி எனக்காக பேசியிருக்காளா? இத்தன நாள் நான் தான் கண்மணிய புரிஞ்சுக்காம, என் பாட்டி பேச்ச கேட்டு, பாட்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டுருந்தேன். ஆனா, கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. ஆனா, இப்ப கூட கண்மணி எனக்கு உதவி செஞ்சிருக்கா. இந்த பெரிய ஆர்டர் கிடைச்சதுனால தான், என் பிசினஸ நல்லா பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அப்படின்னு கண்மணிய பத்தி அன்பு யோசிக்கிறாரு. என்னுடைய அம்மா எவ்வளவோ கண்மணிய பத்தி பேசினாங்க. ஆனா, பாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பாட்டிக்காக பேசினேன். கண்மணிய பத்தி புரிஞ்சுக்கவே இல்ல. ஆனா, கண்மணி இப்ப கூட என்ன புரிஞ்சுகிட்டு இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்கா. கண்மணிக்கிட்ட எப்படியாவது நன்றி சொல்லணும். கண்மணிக்கிட்ட நான் பேசியே ஆகணும். அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க அன்பு. சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்ன நம்பி இந்த ஆர்டர குடுக்கணும்னு உங்க ஃப்ரெண்டு கண்மணி சொல்லியிருக்காங்கல்ல. அவங்கள நான் பார்த்து பேசணும் சார்ன்னு சொல்லும்போது, கண்டிப்பா பேசலாம். ஆனா, இந்த பெரிய ஆர்டர நீங்க செய்றதுக்காக உங்களுக்கு இப்பவே பணம் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து அன்புக்கு நெறைய பணம் குடுக்குறாங்க. அன்பு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னுடைய பாட்டி என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. என் அப்பா எப்பயும் எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாரு. பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா, இந்த பிரச்சனைக்கு காரணம் அன்பு தான் அப்படின்னு தேவையில்லாம பேசி என்ன தலகுனிய வைப்பாங்க. இப்படி இருக்கும்போது வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ண என் பாட்டி என்னை பற்றி யோசிக்கல. நம்ம கம்பெனிக்காக எவ்வளவோ வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன், எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க என்னை பற்றி யோசிக்காம வெண்ணிலாவுக்கு தானே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் தனியாக வந்து நானும் வந்து என்னுடைய வேலையை பார்த்துக்கணுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ வந்து எனக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆர்டரை நல்லபடியாக செய்யணும். கண்மணியால் இப்படி வந்து எனக்கு பெரிய ஆர்டர் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரொம்பவே சந்தோஷமாக அன்பு அங்கேருந்து கிளம்புறாரு. அன்பு வந்து தன்னுடைய வேலையெல்லாம் சரியா செய்யணும்னு, அங்க பெரிய ஆர்டர் கிடைச்சதுக்காக ஒவ்வொரு ஏற்பாடையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கிறாரு. அந்த சமயம் பாட்டி, வெண்ணிலா, அ அன்போட அப்பான்னு எல்லாரும் அன்புவ பார்க்கறதுக்காக வராங்க. அன்பு இங்க பாட்டிய பார்த்த உடனே, "என்ன பாட்டி? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க?" "அதான் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பொறுமையா, நம்ம வீட்லருந்து நான் தான் கிளம்பி வந்துட்டேன்ல. இப்ப உங்களுக்கு இங்க என்ன வேலை? அப்படின்னு கேட்கும்போது, என்ன அன்பு? எப்படியும் நீ நம்ம கம்பெனிக்கு தான் திரும்பி வருவேன்னு நானும் பொறுமையா இருந்தேன். ஆமா, அ நீ அங்கருந்து கிளம்பி வந்துட்ட. ஆனா, எந்த வேலையும் செய்யாம இருந்தா, அ எப்படி நம்ம வீட்டுக்கு நீ திரும்பி வரணும். அது மட்டும் இல்லாம, வெண்ணிலாவ நீ புரிஞ்சுக்கணும். வெண்ணிலா அ நம்ம எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கா. வெண்ணிலாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணியிருந்தா, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? நம்ம கம்பெனியில இருக்கிற வேலைய நீ மறுபடியும் பார்த்துக்கணும்னு வெண்ணிலா ஆசைப்படுறதால தான் உன்னை பார்த்து பேசலாமேன்னு வந்தேன். வெண்ணிலா பேச்சு தான் நாங்க கேட்போம். ஏன்னா, நம்ம கம்பெனிக்கு உதவி செஞ்சது வெண்ணிலா தானே! அதனால நீ உடனே வந்து கிளம்பி வரணும்னு சொல்லும்போது, "எதுக்கு பாட்டி? நீங்க வேணும்னா வெண்ணிலா பேச்ச கேட்கலாம். வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதனால தானே தேவையில்லாம பேசுனீங்க. என்ன புரிஞ்சுக்காம பேசுனீங்க. இனியும் உங்களுக்கு உதவி செய்றதுக்காக, உங்க கம்பெனியில வேலை பார்க்கறதுக்காக என்னால வரவே முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்? அந்த கண்மணி இப்படிதான் தேவையில்லாம பேசிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நீயும் அதே மாதிரி யோசிச்சு இங்கேயே தங்கலான்னு நினைக்கிறியா? அப்படியே தங்கியிருந்தாலும் உனக்குன்னு பெருசா என்ன வேலை இருக்கு? எப்படி சம்பாதிக்க முடியும்? நீ முதல்ல கிளம்பி வா அன்புன்னு சொல்லும்போது, ஏன் பாட்டி? என்னுடைய திறமையால என்னால நல்லபடியா முன்னேற முடியும். எனக்கும் பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைச்சிருக்கு.
தனியாகவே இருந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நீங்கள் தேவையில்லாமல் கண்மணியை பற்றி பேச வேண்டாம். சொல்லப்போனால் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. என்னுடைய மனைவி கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்போ எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. அப்படியே பிரச்சனை வந்திருந்தாலும் கண்மணி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பா. என்னை விட்டு கொடுக்காம பேசியிருப்பா. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்காம எவ்வளோ ஏளனமாக பேசுனீங்க. இங்கே வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பேசுனதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது பாட்டி. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இங்கே கண்மணியை புரிஞ்சுக்காம நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லையே. அப்படி இருக்கும்போது உங்கள் பேச்சை மறுபடியும் என்னால் கேட்க முடியாது. உங்கள் கம்பெனியில் என்னால் வேலை பார்க்க முடியாது. நானே தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக முன்னேறுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ கூட பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்குல்ல, அதுக்கு காரணம் கண்மணி தான். கண்மணியால் தான் இந்த சாப்பாடு ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்கு. கண்மணி தன்னுடைய ஃப்ரெண்டு ஜீவா கிட்ட பேசி அவங்க ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு இந்த சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணும்னு எனக்காக பேசி என் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த சாப்பாடு ஆர்டரை வாங்கி கொடுத்தது என்னுடைய மனைவி கண்மணி. அப்படி இருக்கும்போது கண்மணியை புரிஞ்சுக்காமல் இத்தனை நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது என்னால் பொறுமையாக இருக்க முடியல பாட்டி. அதனால் நானே கண்மணிக்கிட்ட பேச போகிறேன். எதுக்காக உங்கள் வீட்டுக்கு வரணும்? சீக்கிரமாக நானும் நல்லா சம்பாதிக்க தான் போகிறேன். கண்மணி எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதால கண்மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன். சொல்லப்போனால் கண்மணி மட்டும் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நானும் கண்மணியும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க போகிறோம். இனி உங்கள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்கள் கம்பெனியில் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அப்படியே வேலை செஞ்சு கொடுத்தாலும் என்னோட அருமை பெருமை என்னைக்கும் உங்களுக்கு புரியாது. வெண்ணிலா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வெண்ணிலாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல. வெண்ணிலாவால் தான் நம்ம கம்பெனியில் நிறைய பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த உண்மையை இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன்ல, அதனால் வெண்ணிலாவுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல. போதும் பாட்டி, இனியும் வெண்ணிலாவை நம்பி நீங்கள் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க போகிறீங்க. வெண்ணிலா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினைக்கிறீங்க. வெண்ணிலாவால் தான் உங்கள் கம்பெனியில் நிறைய பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறீங்க நானும் பார்க்க தானே போகிறேன். நீங்கள் எப்பயும் போல் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ண என் மனைவி கண்மணி இருக்கும்போது நீங்கள் எனக்காக பேசவும் வேண்டாம், உங்கள் கம்பெனியில் நான் வேலை செய்யவும் வேண்டாம். எனக்கு என் மனைவி கண்மணி தான் முக்கியம். நான் இப்போவே கண்மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிக்கு சரியான பதில் கொடுக்குறாரு அன்பு. என்ன அன்பு இனி நம்ம கம்பெனிக்கு வரமாட்டேன்னு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கானே. எப்படியாவது பேசி அன்புவை கூப்பிட்டு போயிடலான்னு நினச்சா அன்பு என்ன கண்மணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான். கண்மணியை விட்டு கொடுக்காம இவ்வளோ பாராட்டி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பேசுன்னு தெரியாமல் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க. உடனே வெண்ணிலா பாட்டி எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கண்மணி எனக்கு செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சீக்கிரமாகவே கண்மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கண்மணி என்னை புரிஞ்சுக்கிட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கண்மணியை பற்றி ரொம்ப சந்தோஷமாக யோசிக்கிறாரு அன்பு. அன்பு என்ன புரிஞ்சுப்பாரு, என்னை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அன்பு கண்மணியை விட்டு கொடுக்காம கண்மணியால் தான் இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு கண்மணியை ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு. அப்போ நான் நினச்சதெல்லாம் நடக்கவே நடக்காதா அப்படின்னு ரொம்பவே கோபமாக இருக்காங்க வெண்ணிலா. உடனே பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன பாட்டி நீங்கள் இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது. பாருங்கள் இப்போ அன்பு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. கண்மணி தான் முக்கியம்னு கண்மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாராம். நீங்கள் தானே எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க பாட்டி. உங்கள் பேச்சை கேட்டு தானே அன்பு வீட்டுக்கு நான் வந்தேன். எப்படியாவது அன்பு மனசு மாறுவார், என்னை புரிஞ்சுப்பாருன்னு நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் என்னை புரிஞ்சுக்காம கண்மணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு அன்பு. கண்மணி தான் முக்கியம்னு கண்மணி செஞ்ச உதவியை நினச்சி கண்மணியை ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு. இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி அப்படின்னு அன்பு கண்மணிக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுனதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலா அன்பு மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இப்படி கண்மணி வேணும்னே அன்பு மனசை மாற்றுறதுக்காக தான் இந்த பெரிய ஆர்டர் அன்புக்கு கிடைக்கணும்னு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு இங்கே கண்மணியால் தான் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. இப்போ அன்பு என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் கண்மணி தான். கண்மணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க வெண்ணிலா. கண்மணி என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இவ்வளோ பெரிய உதவி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்மணி செஞ்ச உதவியால் தான் வெண்ணிலாவுக்கும் பாட்டிக்கும் சரியான பதில் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு கண்மணி செஞ்ச உதவியை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அன்பு.